சென்னை பாரிமுனையில் உள்ள தம்புச்செட்டி தெருவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு தலைமை அலுவலகத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து தலித் மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும்போதுதான் கம்யூனிஸ்டுகள் இன்னும் சில கட்சிகளை தவிர முக்கிய கட்சிகளான திமுக உட்பட, நீங்க அப்ப கூட்டணியில இருந்தீங்க திமுக கூட, அந்த கட்சியும் வாய்த்திருந்ததா தெரியல, அதிமுகவும் எந்த நடவடிக்கையும் எடுத்தா தெரியல. இதுல எப்படி பாக்குறீங்க? இந்த அரசியல் சூழலை எப்படி பாக்குறீங்க? தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிகழ்கிற போதெல்லாம் பெரிய கட்சிகள், குறிப்பாக திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற ஒரு அவலம் தொடர்கிறது. அதற்கு அவர்கள் சாதியவாத சக்திகளை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்று அஞ்சுவது காரணமாக இருக்கலாம், அல்லது தலித் மக்களை ஒரு பொருட்டாக மதிக்க அவர்கள் இன்னும் தயாராகவில்லை என்பது காரணமாக இருக்கலாம். திருநாள் கொண்ட சேரி விஷயம் இல்லையா? ஒரு நிமிஷம். திருநாள் கொண்ட சேரி நான் கழட்டிட்டான், முடிஞ்சிடுச்சுங்க. சொல்லலாம். திருநாள் கொண்ட சேரி என்ற அந்த கிராமத்தில் செல்லமுத்து என்கிற முதியவர் இறந்துவிட்டார். அந்த பிணத்தை எடுத்துச் செல்ல முடியாத அளவுக்கு 4 நாட்கள் அங்கே ஒரு நெருக்கடி, சாதிய நெருக்கடி இருந்தது. நவம்பர் மாதத்தில் அவருடைய மனைவி குஞ்சம்மாள் இறந்தார். அப்போதும் காவல்துறை தலித் மக்களை அச்சுறுத்தி அந்த பிணத்தை வயல்வெளி வழியே எடுத்துச் செல்வதற்கு முயற்சித்தார்கள். அவர்களே எடுத்துச் சென்றார்கள், தலித் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில். பிறகு செல்லமுத்தினுடைய உடலையும் அவ்வாறு எடுத்துச் செல்வார்கள் என்கிற நிலையில்தான் ஜனவரி 4ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதற்கான தீர்ப்பு பெறப்பட்டது. ஆனால் அந்த தீர்ப்பை அரசு மதிக்கவில்லை. மக்களை ஏமாற்றி பொது வழியை நீங்கள் பொது பாதையிலே பிணத்தை எடுத்துச் செல்லலாம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு தருகிறோம் என்று சொல்லி வீட்டில் இருந்த பிணத்தை தூக்கி வந்து ஒரு 20 அடி தூரம் சென்ற பிறகு பிணம் தூக்கி வந்தவர்களை அடித்து விரட்டிவிட்டு அந்த பாடையை, சமர்த்து வைத்திருந்த அந்த பாடையை அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள்.